Hello students, welcome back to our channel. நான் உங்கள் பிரகாஷ் சார். பசங்களா கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த டாபிக் சார் எந்தெந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. போகலாமா? அதாவது எந்தெந்த சாப்டர்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும் அதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து இப்போ படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். அதுக்காக தான் டெஃபினட்டாக இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா நான் இருந்தேன்னா பேக்ரவுண்ட் தெரியாது. இப்போ பாருங்கள், சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் ஃபார் கெமிஸ்ட்ரி என்னென்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரைட், இதில் ஜென்ரலாக ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு இருக்குது. வி வில் கோ இன் டெப்த். நம்ம ஒரு லெசன் வைஸ் வில் கோ ரைட். ஃபர்ஸ்ட், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ்ன்ற பேர்லாம் இங்கே இருக்க போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கொஷின்ஸ் ஜென்ரலாக கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. நம்மளுக்கு இது கூட முக்கியம் இல்லை, பெட்டராக மோஸ்ட்டாக இதுதான் ரொம்ப முக்கியம். we will see that. ஓகே ரைட். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் யூக்லிபிரியம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 3 கொஷின் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஷன்ட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ரியாக்ஷன் கோஷன் கே அப்படின்னு வச்சுருக்கோம் ரைட்டா. இந்த பாருங்கள், கேசி கேபி இருக்கா, அந்த ரியாக்ஷன் கோஷன் கியூ இருக்கும். கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய கொஷின். அடுத்து கேபி கேசியிலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். சார் கொஷின் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, எதில் வந்துச்சு? திஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் 2024. இதுக்கு முன்னாடியிலையும் இந்த நம்பர் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. ஆவரேஜாக இது எல்லாமே கடந்த ஒரு 5-6 வருஷமாக இதே பேட்டர்னில் தான் வருது. தீஸ் ஆர் தி ஹைலி ப்ரியாரிட்டைஸ்டு சாப்டர். இந்த 3 கொஷின் 4 கொஷின் எந்தெந்த சாப்டரில் வருதோ அதெல்லாம் வேறு லெவலில் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் ரைட்டா. ஸோ கெமிக்கல் யூக்லிபிரியம்லேருந்து ஒரு 3 கொஷின் வந்திருக்கு. என்னென்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கணும்? கைனடிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸில் இருந்து 3 கொஷின் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல். ஈஸியாக எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், கம்மி பண்ணால் என்ன ஆகும், ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன ஆக போகுது, அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி டைரெக்டாக அதுலேயே 3 கொஷின். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை ஃபாரடேஸ் லா தாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் வி கேன் டைரக்ட்லி சே தட் ஃபாரடேஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடேஸ் செகண்ட் லா, டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். அதுலேருந்து 2 கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அயானிக் யூக்லிபிரியம். நிறைய பேர் யூக்லிபிரியம்னு படிப்பாங்க. நீங்கள் கெமிக்கல் யூக்லிபிரியம் படித்தாலும் சரி, அயானிக் யூக்லிபிரியம் படித்தாலும் சரி. அயானிக் யூக்லிபிரியமில் டைட்ரேஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். நியூட்ரலைஸ் பண்ணுறப்ப அதுக்கு எவ்வளோ அயான்ஸ் தேவை, அல்லது எவ்வளோ அயான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து ஒரு கொஷின் மோல் கான்செப்டுங்க. ஆல்ரெடி மோல் கான்செப்ட் பாதி நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அடுத்த பார்ட் 2 we are going to teach it. ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ் அப்படி நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா. பாருங்கள், நம்ம கடைசியாக நடத்தினதான் ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்ன, அட்டாமிக் மாஸ்னா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன, கிராம் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், இந்த எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு கொஷின். அடுத்து பாருங்கள் லிமிட்டிங். நான் அடுத்ததான் நடத்த போகிறேன். லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் மாலிகுலர் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா, இது 2 அல்லது இது 2லேருந்து இதான் ஒரு கொஷின். ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே கேட்பாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி 2 கொஷின் வரப்போது. இதுக்கு பதிலாக மோல்ஸ்லேருந்து கொஷின் வரும். மோல் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும். அடுத்து சொல்யூஷன்ஸ் லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஹென்ரி லா அல்லது நம்மளுக்கு ரவுல்ஸ் லா, வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் அதெல்லாமே இருக்குது. இதான் வேன்ட் ஆஃப் ஃபேக்டர் வரக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் 4 இருக்குது. அதில் ஒன்று தான் ஆஸ்மோசிஸ் அண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொஷின். ஈஸி சாப்டர்ப்பா, 6th ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம படிக்கிறோம் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அதை போய் நம்ம விடலாமா? ரொம்ப ஈஸியான சாப்டர், நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர் அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால் அதை விட்டுறாதீங்க. அடுத்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஒரே ஒரு கொஷின் கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு கொஷின் டெஃபினட்டாக வந்துடுது. தெர்மோடைனமிக்ஸ், கவலையப்படாதீங்க, நான் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸை பிரித்து எடுத்து கையில் கொடுத்துட்றேன். ஸோ கெட் ரெடி ஃபார் த தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்க்கு மறந்துடாதீங்க, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரைட்டா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் del H, del E, del U, del S,
இது எல்லாமே இந்த டெல் இருக்கிறதுலாம் ஒன்று படித்தாலே அதுக்கு அடுத்து தொட்டு அதோட எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்கில் பிஎஸ்சிபிஆர் தியரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம் இருக்குது. ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரில் மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர், ஒரு மாலிகுல் என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் வி வில் பி ஸ்டடிங் இட். பாண்டு பொலாரிட்டி என்ன, டைபோல் மொமெண்ட்னா என்ன, இது எல்லாமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். அடுத்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் 5th and 6th குரூப்பை பொறுத்து நம்ம படிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் மேலேயே கொடுத்துருந்தாங்க, திருப்பி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ரைட்டாக குவாண்டம் நம்பர்ஸ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் குவாண்டம் நம்பர்ஸும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக்கு, ஸ்பின்னு, இந்த 3 யார் கண்டுபிடிச்சா, இந்த 1 யார் கண்டுபிடிச்சிருந்தாங்க, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம், கேட்டு படிச்சுக்கலாம். ரைட்டாக ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லே இருக்குது, அது கவனமாக பாருங்கள். அடுத்து பீரியாடிக் டேபிளில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ், வேரியேஷன், அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும். சைஸ் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, அதுக்கப்புறம் அதோட ரேடியஸில் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஜென்ரலாக எக்ஸப்ஷன் இருக்குது. குறிப்பாக இந்த பி பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எக்ஸப்ஷன் இருக்குது. பி பிளாக் தனியாகவே ஒரு லெசன், அதுவும் ரொம்ப முக்கியம். பி பிளாக்ல நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் பி பிளாக் அண்ட் டி பிளாக்ல அதிகமான கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவே நான் அதுதான் போட போகிறேன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக். அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், மை ஃபேவரட் லெசன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இஸ் மை ஃபேவரட், வெரி வெரி ஈஸி லெசன். ஸோ சிஎஃப்டி ஒன்று, விபிடி பேலன்ஸ் பாண்ட் தியரி, அடுத்து இல்லை அப்படின்னா சிஎஃப்டிலேருந்து கொஷின், அதுக்கப்புறம் அதோட ஐசோமெரிசம், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஐசோமர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம படித்தாகணும். பி பிளாக் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதோட காம்பவுண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை சிலபஸில் இந்த காம்பவுண்ட்ஸ் கிடையாது நம்மளுக்கு. லாஸ்ட் இயர் இருந்துச்சு, பட் திஸ் டைம் கிடையாது. வெறும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் 13, 14, 15, 16, 17, 18 மட்டும்தான். ப்ளஸ் ஒவ்வொரு குரூப்போட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நம்ம அனாமலஸாக ஏன் பிஹேவ் பண்ணதுன்னு பார்த்தா போதும். டி அண்ட் எஃப் பிளாக்கு 5 மார்க் வந்திருக்கும், 5 கொஷின். See that the power of D and F block, it's a very easy, but we have to be very very careful on it. Right, okay, super. Right, அடுத்து ஆர்கானிக்கில் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா என்ன, பென்சன் இருக்கும் பார்த்தீங்களா, பென்சன் இருக்கக்கூடியது. அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹக்கல்ஸ் ரூல், அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸு. அடுத்து அனலின்னா என்ன அப்படிங்கிறது, அடுத்து அனலினோடது. அடுத்து ரியாக்ஷன் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னென்னலாம் இருக்குது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், SN1, SN2, அதுக்கப்புறம் ஆல்கோஹால் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, நேமிங் ரியாக்ஷன்ஸு, இது எல்லாமே என்ன அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து பயோமாலிகூல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் லெசன் டெலீட்டட் ஆகிடுச்சு, அதனால் பயோமாலிகூல்ஸ் மட்டும். அதில் கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். மோனோசாக்கரைட்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் பற்றி, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரு, குளுக்கோஸோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு. டைசாக்கரைடில் சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் யார் யாரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க, என்னென்ன கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்க போகுது, என்னென்ன நம்பர், எந்தெந்த கார்பனுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்க போகுது, நம்பர் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் ஆல்கேன்னா என்ன, ஆல்கீன் என்ன, அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, இது எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் ஈஸியாக இருக்க போகுது. அடுத்து GOC, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எஃபெக்ட் தெரிஞ்சால் தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் அ சப் டாபிக் மாதிரி. எஃபெக்ட்னா என்னது, இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டு, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்டு, ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு இருக்குது. இந்த எஃபெக்டெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் இதை படிக்க முடியும். ஏன்னா அந்த எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல், அதான் இண்டக்டிவ் எஃபெக்ட் சொல்லிட்டேன்னா. கிரினாட் ரியேஜென்ட், RMGX இருக்குமா, கிரினாட் ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணி என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்குது. RMGX ஒவ்வொருத்தவங்க கூட ரியாக்ட் பண்ணுறப்ப என்ன, ஒவ்வொரு மோல்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும், 2 மோல்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும், அந்த மாதிரியான கொஷின்லாம் இருக்குது. அடுத்து ஐயூபேக் நேமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக ஒரு கொஷின் ஒவ்வொரு தடவையும் நீட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் என்ன அப்படின்னா நீங்கள் திரும்ப டெஃபினட்டாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் இட் ராக்கெட். ஸோ இது எல்லாமே
தொடர்ந்து படிங்க. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த சாப்டர்ஸையாவது இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. இதில் ஹை வெயிட்டேஜ் எதுன்றதை எடுத்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட படிக்கலாம். நான் நடத்த போகிறது அதை பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் ஒன்று வீடியோ ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா படிச்சிடலாம். ஸோ டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். தேங்க்யூ பசங்களா. பாய்.